100 போர்களிலே கலந்து கொண்டவர்கள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வின் தூதரால் அல்லாஹுவால் சைஃபுல்லாஹில் மஸ்லூல் இறைவனின் வாள் என்று அடையாளம் சூட்டப்பட்ட காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருப்பீங்க பயானில் அடிக்கடி. மும்மரமாக எர்மூக் யுத்தத்தில் போர் செஞ்சுட்டு இருக்கிறப்போ தலப்பா கீழே விழுந்துரும், இறங்கி அந்த தலப்பாவை எடுத்து மாட்டிட்டு போர் செய்வார். நிறைய பேர் சொன்னாங்க ஏன் இப்படி, அப்புறம் கடைசியில் தலப்பாவை எடுத்துக்கலாமல்ல, குனிஞ்சா தலையை வெட்டிடுவானுங்க, அவ்வளவு டென்ஷனான இடத்துல நீங்கள் இப்படி இறங்கி எடுக்கணுமா? சொன்னார்கள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, உள்ள ஒரு 3 முடி இருக்குது ரசூலுல்லாஹ்வோட முடி, எங்க தலப்பாவுக்குள்ள. அது தலப்பால இருந்தவரையும் நான் தோத்ததில்லை. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் வாள் 100 யுத்த களங்களிலேயும் தோற்கவில்லை என்பதற்கு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா? காலிதின் போர்த்திறன் மட்டுமல்ல, ஆயுதங்களின் கூர்த்திறன் மட்டுமல்ல, அன்னலாரின் உதிர்ந்த ரோமம் போர்க்களங்களின் வெற்றியை சாத்தியமாக்கும். ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அனுபவித்து ருசித்தவர்கள் சஹாபா பெருமக்கள்.